அது மட்டும் இல்லை, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கிறாரு, அதை சபாநாயகர் மறுத்துருக்காரு, இவர் பேசும்போது எந்த மைக்கும் யாரையும் ஆஃப் பண்ணலன்னு. ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு இங்கேருந்து வெளியே போன உடனே ஒரு உரை தயாரிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சட்டமன்றத்திலேருந்து வெளியேறின உடனே ரெடியாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெளியே வருவீங்க, வெளியே வந்தோடனே ஸ்கிரிப்டை ரெடியாக வச்சு உடனே கவர்மெண்ட் மாளிகையிலேருந்து அறிக்கை விடுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ப்ரீ பிளான்டு நாடகம் இது, முன் திட்டமிட்டு ரொம்ப சிறப்பாக நடத்தப்பட்ட நாடகம். அறிக்கையெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. சட்டமன்றத்திலேருந்து வெளியேறி என்னெல்லாம் காரணம் சொல்லணுங்கிறது முடிவு பண்ணிட்டீங்க, அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் மைக் ஆஃபு, என்னை அவமானப்பட எல்லாமே இட்டுக்கட்டிய பொய்கள், திட்டமிடப்பட்ட பொய்கள் அப்படிங்கிறது தீர்மானமாக செஞ்சிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மைக்கு ஆஃப் பண்ணாங்களா ஆஃப் பண்ணலையாங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் டோட்டலாகவே ஆளுநருடைய வாய்ஸை ஆஃப் பண்ணணும், அவருடைய குரல், அவருடைய கருத்தை ஆஃப் பண்ணணும். அவருடைய மைக்கு பிடிச்சி அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கு எதிராக இருக்குன்னா மைக்கை ஆஃப் அப்படித்தான் பண்ணணும். சட்டமன்றத்தில் இல்லை, எப்போவுமே அவர் தமிழர்கள் குறித்து பேசக்கூடாது அப்படிங்கிறதா தமிழ்நாட்டு மக்களுடைய இதாக இருக்குது. இந்த நேரத்தில் ஸ்டாலினும் முக்கியமான தீர்மானம் போட்டிருக்காரு, இவருடைய உரை இல்லாமலே தொடங்கணும்னு. இது தொடரணும். ஆளுநரை ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், இன்னும் சொல்லப்படணுமா, ஆளுநருக்கான அவர் பதவி வகிக்கிறதுக்கான காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அவர் கெடு காலகட்டம்லாம் போய்கிட்டு இருக்காரு, ரிட்டையர்மெண்ட் அவர் முடிஞ்சு, ஆளுநர் பதவிக்கான டைமெல்லாம் முடிஞ்சிருச்சு. குடியரசுத் தலைவர் ஒன்றும் நீங்கள் நீடிச்சுக்கோங்கன்னு ஒன்றும் அனுமதி லெட்டரும் தரலை, அவர் பாட்டுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்ன? இவங்க நினச்சா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தரையில் தூக்கி போட்டு மிதிக்கலாம், சட்டங்கள் தேவையில்லை, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகள் எதையும் இவங்க மதிக்க வேண்டியதில்லை. நினச்சா ஆர்.என். ரவியே நிரந்தர ஆளுநராக இருக்கலாம், பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமும் இருக்கலாம், குடியரசுத் தலைவர் அனுமதியும் வாங்க வேண்டியதில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மதிக்க வேண்டியதில்லை, என்ன தொந்தரவு வேணாலும் தரலானா. அப்போ எங்கள் நாட்டு என்ன சட்டம் இருக்குது, விதிகள் இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் நாம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம்.